இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் 45% பேர் 25 வயதிற்குட்பட்ட வாலிபர்கள் ஆவர். இவர்களில் பெரும்பாலானோர் மதுவிற்கும் போதைப் பொருட்களுக்கும் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களுக்கும் குறிப்பாக அலைபேசிக்கும் அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்றனர். இப்படிப்பட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சந்திக்கப்பட உருவானதுதான் ICPF ஊழியம். 1970 ஆண்டு கேரளா மாநிலத்தில் உள்ள திருவள்ளா மார்த்தோமா கல்லூரியின் பேராசிரியர் மேத்யூ பி தாமஸ் அவர்களால் துவங்கப்பட்ட ஒரு சிறிய ஜெபக்குழு தான் தேவனின் கிருபையால் பெரிதாக வளர்ந்து இன்று இந்தியாவில் 19 மாநிலங்களிலும் 800க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் ஜெபக்குழுக்களை நடத்தி வருகிறது. அது மட்டுமில்லாமல் பிற தேசங்களிலும் இப்பணி நடைபெற்று வருகிறது. போதைப் பொருள் விழிப்புணர்வு, பாலியல் விழிப்புணர்வு, தலைமைத்துவ பயிற்சி, வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், சமுதாய பணியில் மாணவர்களை ஈடுபடுத்தல் எமது பணியாகும். தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் முழுநேர மிஷனரி குடும்பங்களை கொண்டு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்கள் மத்தியில் ஜெப குழுக்கள் நடைபெற்று வருகிறது. சில ஊழியர்கள் மூலமாக பல ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் ICPF ஊழியம் நடைபெற்றிருந்தாலும் 2015 ஆண்டு புதிய துவக்கம் போலவே காணப்பட்டது. 2015 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருச்சி ஊழியர் கானான் மைக்கேல் மூலம் துவங்கப்பட்டது. முதலாக திருச்சி EVR கல்லூரியில் மாணவர் புருஷோத்தமன் அவர்களை சந்தித்து புதன்கிழமை தோறும் அங்குள்ள மரத்தடியிலும் கேண்டீனிலும் துவங்கப்பட்டது. பின்னர் அதே ஆண்டில் நேஷனல் கல்லூரியிலும், பிஷப் ஹீபர், UDC துவாக்குடி அரசு கலை கல்லூரிகளிலும், அடுத்தடுத்த ஆண்டுகளில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் இம்மாணவ ஊழியம் துவங்கி நடைபெற்று வருகிறது. கல்லூரிக்கே சென்று மாணவர்களை சந்தித்து கிறிஸ்தவ மாணவர்களால் ஜெபக்குழுவும், கிறிஸ்தவ அறியாத மாணவர்களால் நண்பர்கள் குழு அல்லது விழிப்புணர்வு குழுக்களும் நடத்தப்பட்டு வருடத்திற்கு 2 ஒருநாள் தியான கூட்டங்களும், ஃப்ரெஷர்ஸ் டே, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போன்ற நிகழ்ச்சிகளும் மாணவர்களோடு நடத்தப்பட்டு வருகிறது. பல பள்ளிகளில் விழிப்புணர்வு வகுப்புகளும், கல்லூரிகளில் ஜெபக்குழுக்கள், நண்பர்கள் மற்றும் விழிப்புணர்வு குழுக்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. கொரோனா தடை காலத்திலும் மாணவர்களுக்கு ரிட்ரீட்களும், கேம்ப்கள், இணையதளம், அலைபேசி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் இணைய வாயிலாய் நடத்தப்பட்டது. மட்டுமல்லாமல் தினசரி மாலையில் 1 மணி நேர தியானமும் நடைபெற்று வந்தது. – 2019 ஆண்டில் 3 நாட்கள் மாணவர்களுக்கான தலைமைத்துவ முகாமும், கொரோனா தடைக்கு பின்பு 2023 ஆண்டு ஜனவரி மாதத்தில்
மாநில அளவிலான மாணவர்களுக்கான தலைமைத்துவ முகாமும் அதே ஆண்டு திருச்சி ICPF சார்பில் அக்டோபர் மாதத்தில் 3 நாட்கள் மாணவர்களுக்கான வாலிபர் முகாமும் நடைபெற்றது.